கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து மறுபடியும் உயரே எழும்புவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல எழும்பி உட்கார்ந்து இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி நீங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புது பலனை உனக்கு கொடுக்க போறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதிதா இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், இன்னைக்கு உனக்கு ஒரு புது கிருபை, உனக்கு ஒரு புது பலன், உனக்கு ஒரு புதிய அபிஷேகம், உனக்கு ஒரு புதிய வல்லமை, உனக்கு ஒரு புதிய ஞானம், உனக்கு ஒரு புதிய அறிவை கர்த்தர் கொடுத்து இனி நீ எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். வயசானதற்கு பிறகு கழுகுகளுக்கு மறுபடியும் புது பலன் கொடுப்பார். வயசாகும் பொழுது கழுகுகளுடைய அந்த ரெக்கைகளில் இருக்கிற அந்த சிறகுகள் எல்லாம், இதழ்கள் எல்லாம் அப்படி ஒன்னொன்னா விழுந்துடும். அப்படியே உரிச்சு விட்ட கோழி மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்கும். ஆனா அவைகள் அந்த நேரத்துல பொறுமையாக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் விழுந்து போன அந்த இதழ்கள் எல்லாம் மறுபடியும் அந்த ரெக்கைகள்ல முளைக்க பண்ணுவாராம். எல்லாம் முளைச்சதுக்கு பிறகு மறுபடியும் உயர உயர பறக்குமா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், மறுபடியும் நான் ஒரு எழும்பி பிரகாசிக்கணும், மறுபடியும் நான் சாதனைகளை படைக்கணும். ஒரு காலத்துல பண்ணினேன், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாம போயிட்டேன், இப்ப நான் அமைதியாயிட்டேன், நான் ஓஞ்சி போயிட்டேன், எனக்கு மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு ரீசான்ஸ், ஒரு புது வாய்ப்பு வேணும்னு எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கிற நாள். அதுக்கு அந்த புது பலன் கொடுக்கிற தேவனை நீங்க தேடணும், அவரிடத்துல நீங்க கேட்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதற்காக நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, கழுகுகளை விட நாங்க எவ்வளவு விசேஷித்த படைப்பு, உம்முடைய சாயல்ல எங்களை படைச்சிருக்கிறீங்க. கழுகுகளுக்கே வயசானதற்கு பிறகு மறுபடியும் ஒரு பலன் உண்டாகனா எனக்கு அந்த பலனை தாங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்டீங்கன்னா உன் சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்கள் மாறும். நடக்க முடியாதவங்க நடப்பீங்க. கைகளில் பலன் இல்லை, கை தூக்க முடியலை, என்னால் பண்ண முடியலை, பின்னால் கையை திருப்பி பின் போட முடியலை என்றெல்லாம் சொல்லி அழுகிற பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு பலனை கர்த்தர் தருவார். பலனாகிய கர்த்தாவேன்னு கூப்பிடுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு புது பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிச்சு காண்டாமிருகத்தின் பலனோட இந்த நாட்களில் ஓட உழைக்க கர்த்தர் பலன் தருவார். நீங்க நினைக்கலாம், இந்த சின்ன வயசுலேயே எனக்கு இவ்வளவு பலவீனம், இந்த சின்ன வயசுல இந்த வியாதி, இந்த சின்ன வயசுலேயே எனக்கு சுகர் வந்துருச்சு, இந்த சின்ன வயசுல எனக்கு பிபி, இந்த சின்ன வயசுல எனக்கு தோல் வியாதி, இந்த சின்ன வயசுல எனக்கு தீராத உதரப்போக்கு, இந்த சின்ன வயசுல எனக்கு இவ்வளவு பெரிய கொள்ளை நோய். அழுதுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார், புது பலனை தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு நல்ல சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நமக்கு கடந்த 3 நாட்களாக, வெள்ளி சனி ஞாயிறு, இன்னைக்கோட ஞாயிற்றுக்கிழமை, 3 நாட்களாக குமரி ஆசீர்வாத திருவிழா நடந்துட்டு இருக்கு. இந்த குமரி ஆசீர்வாத திருவிழா எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம், எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னா, குமரி மாவட்டத்தில் எஸ்ஏ நர்சிங் ஹோம் டாக்டர் திலீப் குமார் உங்களுக்கு தெரியும். அவருக்கு மரணத்தின் விளிம்பில் அல்ல, அவருடைய பிரெயினே டெட் ஆயிடுச்சு, எல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டு. அவருக்கு அடிமை மூலமாக ஆண்டவர் மங்கள வார்த்தை கொடுத்து, நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்லுவாய் என்று ஆண்டவர் சொன்ன மங்கள வார்த்தையின்படி செத்துப்போன அவருடைய பிரெயின் புதுசாச்சு. பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர்க்க வாய்ப்பே இல்லைங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த பிரெயின் டெட்டு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டது, செத்துப்போன கிட்னி உயிர்ப்பிக்கப்பட்டது, செத்துப்போன லங்ஸ் உயிர்ப்பிக்கப்பட்டது, ஹார்ட் பம்ப் பண்ணி வேலை செய்தது. இது அத்தனையும் அடிமை மூலமாக ஆண்டவர் அவருக்கு செய்து புது பலனை கொடுத்தார். கழுகுகளுக்கு எப்படி புது பலனோ அதே போல புது பலனை கொடுத்து இன்னைக்கு அவர் முன்னால செய்ததை விட எவ்வளவோ ஃபாஸ்டா தன்னுடைய பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிராக்டிஸ் அவர் செய்துட்டு இருக்கிறார். எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியம். கர்த்தர் அவருக்கு மறுபடியும் புது பலன் கொடுத்ததுனால ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி நான் சாகாமல் பிழைத்து வந்து கர்த்தருடைய செய்தி விவரித்து சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி வருஷத்துக்கு 10 லட்சம் செலவு பண்ணி அந்த கூட்டங்களை அவங்கள தனியா நின்று அவங்க அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்து எனக்கு புது பலன் கொடுத்த ஆண்டவர், எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், அதே போல பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி
அவங்க குடும்பமா நடத்துறது தான் இந்த குமரி ஆசீர்வாத திருவிழா. டாக்டர் திலீப் குமாருக்கு புதுபலன் கொடுத்து அவரை வாழ வைத்த ஆண்டவர், மரண கண்ணியிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எனவே இன்றைக்கு நிறைவு நாள் கூட்டம். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயில்பட்டி, ட்ரிவாண்ட்ரம் அந்த பகுதியில் நீங்க எங்கெங்க இருக்கிறீங்களோ ஓடி வந்துருங்க. இது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பலனை புதிய வருஷத்துல நீங்க பெற்றுக்கொள்ள, இந்த 365 நாளுக்குரிய புது பலனும் புது ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பரலோகம் அங்க முகாமிட்டிருக்கு. ஆண்டவர் உங்களை கூப்பிட்றாரு. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்க பயன்படுத்திக்கணும். பைபிள்ல பாத்தீங்கன்னா எரிகோ வழியா ஆண்டவர் வரும் பொழுது பிறவி குருடன் அதை பயன்படுத்திக்கிட்டான். அன்றைக்கு 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணி சுகமாகாத நிலைமையில அவங்க வீட்டு பக்கமா இயேசு போகும்பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா பெரிய அந்த வியாதி நீங்க சுகமானா. ஸோ அவங்கவுங்க ஊர் பக்கமா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஸ்பெஷல் முகாம்களை போடும் பொழுது இதை தடை பண்றதுக்கு பிசாசு நிறைய காரியத்தை செய்வான். நீ போய் அங்க விடுதலை ஆயிடக்கூடாது, நீ போய் அங்க சுகம் ஆயிடக்கூடாது, நீ போய் அங்க மனம் திரும்பிடக்கூடாது, நீ போய் அங்க வாழ்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் நிறைய தடைகளை கொண்டு வருவான். ஆமா, அங்க போனாதான் ஆண்டவர் அற்புதம் செய்தாரா, வீட்டில் இருந்தா செய்ய மாட்டாரா அப்படின்னு எல்லாம் நிறைய வாக்குவாதங்கள் எல்லாம் வரும், நிறைய பேசுவாங்க. அதையும் தாண்டி கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவரை தேடி நீங்க வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இத்தனை லட்சம் செலவு பண்ணி மீட்டிங்ஸ் எதுக்கு நடத்துறாங்க? அப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக தான் இந்த ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் உங்களை கூப்பிட்றாரு, கண்டிப்பா வாங்க. ஒருவேளை நீங்க வெளி ஊர்களில் வெளி தேசங்கள்ல இருந்தாலும் உங்க குடும்பத்தார் யாராவது குமரி மாவட்டம், நான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, அந்த ட்ரிவாண்ட்ரம் அந்த பகுதி, கோயில்பட்டி பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. இதை சொல்லி இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற பெரிய பாக்கியமா இருக்கும். உங்க பெற்றோரோ இல்லைன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளோ யாரு அந்த குமரி மாவட்டத்தை சுற்றி நாகர்கோவில் பகுதியில் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இந்த செய்தியை சொல்லி இன்னைக்கு அவங்கள மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லுங்க. அது அவர்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் என்று சொன்னீரே. உயரை எழும்ப கர்த்தர் உதவி செய்யும் சாமி. புது பலனை தாரும், புது அபிஷேகத்தை தாரும், புது வல்லமையை தாரும், புது கிருபையை தாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இன்னைக்கு பிறகு ஒரு நியூ ஸ்ட்ரெங்க்ல என் பிள்ளைகள் துள்ளி குதித்து எழுந்து நடந்து தன்னுடைய பணிகளை செய்யட்டும். புதிய அபிஷேகத்தினாலே இனி நிறைய ஆவிக்குரிய வளர்ச்சி என் பிள்ளைகளுக்கு தாரும். புதிய அபிஷேகத்தினாலே இனி அற்புத அடையாளங்களை இவர்களே செய்வார்களாக. கர்த்தரப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. புதிய கற்பப்பை உயிர்ப்பிக்கப்படட்டும். புதிய ஹார்ட்டை மாத்தி கொடுங்க, புதிய லிவரை மாத்துங்க, புதிய லங்ஸுகளை மாத்தி கொடுங்க ஆண்டவரே. புதிய கிட்னிகளை பொருத்தி கொடுத்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. மரண தருவாயில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு நிறைவு நாள் கூட்டம் நாகர்கோவில் குமரி ஆசீர்வாத திருவிழாவுக்காய் உமக்கு நன்றி. திரளான ஜனங்களை கொண்டு வந்து அவர்கள் மேல் மனதுருகி வருகிற அத்தனை பேருக்கும் இந்த 2026 இந்த குமரி ஆசீர்வாத திருவிழாவை மறக்காத அளவுக்கு ஞாபகார்த்த பரிசாய் கொடுக்கும்படிக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி அத்தனை பேரையும் நீர் கொண்டு வாரும். திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு வாரும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின ஆண்டவர் இன்றைக்கு அந்த கல்லூரி மைதானத்தில் வருகிற அத்தனை பேர் மேல மனதுருகும்படி நீர் எழுந்தருளி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்யட்டும். நேற்று முந்தின நாள் நடந்த கூட்டங்களிலே மகிமையாய் வெளிப்பட்ட ஆண்டவர் இந்த நிறைவு நாள் கூட்டத்திலும் மகிமையாய் வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் சேர்ந்து இப்பொழுதே நாங்கள் அட்வான்ஸ் ஆகி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்ற வார்த்தை அப்படியே அவர்களுக்கு இந்த வருஷம் முழுதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.